வாழ்வும் வார்த்தையும் தியாகமும் அர்ப்பணமும் உயிர்ப்பும் முன்னேற்றமாக அமைந்தது. இயேசுவின் உயிர்ப்பால் மீட்பு பெற்ற நாம் அனைவரும் உயிருள்ள அடையாளங்களாக வாழ்வோம். இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களால் சான்று பகர்ந்து நமக்கு எதிராக வரும் அனைத்து தீய சக்திகளையும் அதிகாரங்களையும் அறுத்தெறியும் மறந்துவிட்டு ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி ஜெபிக்கவும் அருளாசி பெறவும் தெய்வீக திருப்பலில் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள தாயாட்டு நம்மளோடு இணைந்து நாம் இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விண்ணேற்பு பெருவிழா கொண்டாட திருப்பலிக்கு அனைவரையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்ற. மேலும் இந்த தினத்திலே நாம் அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியில நம்முடைய அனைத்து குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் தெய்வங்கள் இருக்கின்ற அனைத்து அன்னைகளுக்காகவும் இருக்கிற ஒட்டுமொத்த அன்னைகளுக்காகவும் நமக்கு வாழ்வை கொடுத்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு தாய்மார்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர் செய்கின்ற தியாகங்கள், அவள் மீது காட்டிய அன்பு, இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து நம்முடைய அன்னையர்களுக்கு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த திருப்பலிகள் குட்டி தாமஸ் வளர்ச்சியின் திருமாலை கொண்டாடுகிற திருப்பலியாகவும் உத்திரைகள் ஆர்வங்கள் பயிர்கள் சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். தூய முறைகளில் கொண்டாடுவதற்கு நம்முடைய பாவங்கள் குற்றங்களை குறைக்க ஏற்றுக்கொள்ளுவோம். அவற்றுக்காக மனமொருந்தி இறைமுறை அல்லாத மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைச்சி கொண்டாடுவோம்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் நேற்று எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய வெற்றி ஆட்சிக்கு அவரது உள்ளாகிய நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சி நாட்களுக்கு செய்வீராக. உம்மோடு தூயாவியான இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் சாட்சிகளாக சாகும் மக்களும் விண்ணகம் சென்ற இயேசு மீண்டும் மன்னகம் வருவார் என்ற நம்பிக்கையை இன்றைய முதல் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருமுதல் 12 வாசகம். அதிகாரம் 1. உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தோயேட்டில் அவர்களையும் இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தியதே விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்டபோது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். என்னிடம் இருந்து கேட்டறிந்து தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சியை மீண்டும் பெற்றுத் தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமையும் யூதேயா சமாரியா முழுவதையும் உலகின் கடலில் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்னபின் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேலும் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போது வெள்ளாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாவது வாசகம் முழுவதையும் கிறிஸ்துவ வாழ்வில் புனிதமும் புது வாழ்வும் பெரும் வாழும் பொழுது பொதுமையும் அன்பும் அமைதியும் மனத்தாழ்மையும் இறை நம்பிக்கையும் தூய ஆவியின் வல்லமையும் நன்மையும் நம்மை சூழ்ந்து நிற்கின்றது. அதனால்தான் நாம் பல்வேறு விதமான பணியாளர்களாக தொண்டாற்றி இறை மக்களை இறைவனின் பாதையில் அழைத்துச் செல்லும் வாழ்வுகளை வரமாக பெற்றுள்ளோம் என கூறும் புனித பவுல் அடிகளார் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் இனிதாய் கேட்போம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை எச்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர்
அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லோர் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா மாநிலங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றார். அவரே சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைமக்களின் நல்வாழ்வுக்காகவும் தங்களையே தியாக நிகழ்வுகளால் அர்ப்பணித்துக் கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் தூய ஆவியாரின் துணையோடு உலக மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து மக்கள் அனைவரும் கிறிஸ்துவில் புதுவாழ்வு
நன்மையின் உற்சாகம் என் இறைவா, எமது நாட்டில் நிலவும் கடுமையான வெப்பத்தினால் மனிதர்களோ விலங்குகளோ பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படவும் போதுமான மழை பெய்யவும், இதனால் மக்கள் நல்வாழ்வு பெற்று மகிழவும் வரமுள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். வாழ்வடைக்கும் வல்லலே என் இறைவா, எமது நாட்டில் கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், உரிமைகள் பறிக்கப்பட்டோர், அநாதிகளாக வாழ்வோர் அனைவருக்கும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கவும், அவர்களின் எதிர்காலம் நல்லவைகளாக அமைந்திடவும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிப்பவரே என் இறைவா, எமது நாட்டில் பல்வேறு துன்பங்களால், துயரங்களால் காயப்பட்ட பிள்ளைகளையும், காயங்களால், நோய் சுமைகளால், விபத்து ஆபத்துகளால் அவதிப்படுகின்ற உலகையும் குணமளித்து அவர்களுக்கு முழுமையான உடல் பலத்தையும் உள்ள உறுதியையும் நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அவருக்கு அன்பியை விடுதலை மற்றும் பாத்திரக்கு வரப்போம். விடுதலை தெளிவாக ஆசிர்வதிக்கவும் நன்றியத்தில் அனைவரும் ஈடுபாட்டோடு சிறப்பாக செயல்படவும் தேவையான ஆசிரியர் இறைவன் கொண்டாடுகிறோம். நம்முடைய ஒரு திரைப்பட தேவைகளுக்காக கொண்டாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவாய் பிள்ளைகளாகிய நாம் இடத்திய எல்லா பாராட்டுகளையும் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீர் நோக்கி செல்வொழுது எங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் தந்த சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் உம்முடைய நற்செய்தியை உலகெங்கிலும் நம்முடைய வாழ்வு வழியாகவும் எங்கள் சொல் செயல்பாடு வழியாக நடத்திருக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கினை எங்களோடு ஆசிரியர்கள் நடுநிலையிலான கிறிஸ்து வழியாக வாழ்கிறோம். நாங்கள் தாழ்வுகளை காணிக்கைகளை உங்களுக்கும் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு மாற்றுவதால் நாங்கள் விண்ணகத்திற்குரியவற்றையோடு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் தம்மிடத்தில் நாங்கள் மக்களுக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைகளுக்கு உரிய செயலுமாகும். ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னன், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புரைத்து வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் விடுதலையும் நினைப்பவர், உலகத்துக்கு விடுகிறவர், ஆற்றலுக்கு அவைகளில் ஆண்டவர் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக, மாறாக எங்கள் தலைவர் முதல்வருமாகிய முன் சென்ற அவரிடத்திற்கு அவரது உறுப்பினராகிய நாங்கள் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே ரட்சிப்போம் அனைத்து உலகின் மாந்தரடைவர் மக்களுக்கு அவ்வாறு ஆற்றலுக்கு அதிகாரம் கொடுத்தது மதுமாட்சியை கொண்டு முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதா. Thank you.
அன்றிலிருந்து நாம் நம்முடைய பங்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம்.
238வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். அன்று மாலை 6 மணிக்கு அன்னை ஞானம்மா நினைவுகளிலிருந்து நாம் ஜெபமாலையை கொண்டு திருவிழாவுடைய திருப்பொடியை ஏந்தி ஆலயத்தை மறுபடியாக வந்து அதன் பிறகு திருப்பொடியை திருப்பொடி படத்தில் ஏற்றி நம்முடைய விழாவை துவங்குவோம். ஆக சரியாக 6 மணிக்கு நம்முடைய அன்னை ஞானம்மா நினைவுகளில் ஜெபமாலை தொடங்கி நாம் அங்கிருந்து நம்முடைய திருப்பொடியை ஏந்தி கொண்டு வருவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் திருவிழா அழைப்பவர்கள் உடைய அன்பிய பொறுப்பாளர்களாக கைத்தெழுக்கும். மொத்தம் 10 நாட்கள் 9 நவநாட்கள் இறுதி நாள் தேர் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். 238 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதற்குரிய 2 நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் 2.5 நூற்றாண்டுகளை சில வருடங்களில் நாம் நெருங்க இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் நம்முடைய கிராமம் அதனுடைய பங்கு பல சவால்களை சந்தித்திருக்கும். அது பஞ்சமாக இருக்கலாம், அல்லது இயற்கை பேரிடமாக இருக்கலாம், பல்வேறு விதமான சூழ்நிலையில திரு இருதை ஆண்டவர் நம்முடைய கிராமத்தை, நம்முடைய பங்கை, நம்முடைய குடும்பங்களை காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது நன்றியின் விழா, ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்கிற விழா. திருவிழாவுக்கு பகுதியை நிறைவேற்றார். அந்த குழுவினர்கள் எல்லாருமே பார்த்துக் கொள்வார்கள். நான் திருவிழாவை கற்றுக்கொண்டு திருவிழா பங்கெடுத்து தான் போவோம், அல்லது என்னுடைய அன்பையை நான் அனைத்து நான் போனால் போவோம். தயவு செய்து அந்த அன்பு யாருக்காவது இருந்தால் அதை தூக்கி எரிந்து விட்டது. இந்த திருவிழா நம்முடைய விழா, நம்முடைய பங்கு விழா. 238 ஆண்டுகள் நமக்கும் நம்முடைய முன்னோருக்கும் திருவிழாவில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிற விழா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பல சிரமங்களை சந்திக்க நீங்கள் ஏற்கனவே தாராளமாக உதவி கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் பார்த்து திருவிழாவோடு உங்களை அணுகும் பொழுது தாராளமாக மிகுந்த மகிழ்ச்சி. இவற்றை விட அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இந்த 10 நாட்களும் திருப்படையில பங்கெடுத்து கடவுள் நமக்கு 24 நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 10 நாட்களில நாம் ஒற்றை கருத்தை, ஒரே ஒரு கருத்தை மனதில் கொண்டு இந்த 9 நாட்களும் திருதியாவுடைய உள்ளத்தை, அவருடைய இதயத்தை பிடித்துக் கொண்டு நாம் முழுக்கமாக செழிப்போம், நன்றி செலுத்துகிறோம். கண்டிப்பாக நாம் வேண்டுகின்ற வேண்டுதல், நாம் அவர் இதயத்திலே வைக்கிற விண்ணப்பம் நமக்கு கிடைக்காமல் போகலாம். இது நம்முடைய நம்பிக்கை. நான் என்னுடைய வாழ்வில கண்டிருக்கிற அனுபவத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆகவே வந்து மக்களாகிய ஒவ்வொருவரும் இந்த 9 நாட்களும் தவறாமல் ஆலயம் நிரம்ப திருப்படையிலே பங்கெடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி செலுத்துவதனால் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் திருப்பாத்திர வைக்கிற வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நம்மை புதிய ஆண்டிலே 239வது ஆண்டிலே சிறப்பாக வழிநடத்த சிறப்பாக செய்வோம். ஆகவே நம்முடைய இறைவர்களே, இதை ஒரு பணிவான வேண்டுகோளாக உங்கள் பணியாளராக நான் இதை இருக்கிறேன். எல்லா விஷயங்களும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆர்வமாக அது எந்த விதமான தவறுமில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் விட முக்கியமானது இந்த 10 நாட்கள் நாம் திருப்படையில் பங்கெடுத்து இதையவையும் ஆசிரியர் குடும்பமாக குடும்பமாக வந்து திருப்படையில் பங்கெடுத்து இதையவையும் அதன் பிறகு ஒரு வித்தியாசமான விழாவாக இது இருந்தது. ஆகவே இந்த ஒரு அனுபவத்தை பங்கு மக்களாகிய ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு அனைத்து இறைவர்களும் இந்த விழா நாட்களில் உங்களுடைய மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து சிறப்பாக நாம் உறுதியானவர்கள் நன்றி செலுத்த வாய்ப்பு. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அன்பிய
பெரிய ஒரு கூட்டமானது ஒரு 10 நிமிடம் வரைக்குமாக அறியப்பட்டுள்ளது. எல்லாம் இவ்வுலகிலிருக்கும் நாங்கள் நினைவுகளை கொண்டாடுகிறோம். எங்களுக்கும் மூடியை கொண்டிருந்ததற்கு எமது கிறிஸ்தவற்றும் எமை இட்டுச் செல்ல அனுப்பினார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர்களுக்கு தீர்வு வழங்குவதற்கு நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவரது தந்தை மாட்சியை பெற்றிருப்பதை நம்பும் நீங்கள் பாவப்படுதல் உலக முடியும்படி அவர்களுடைய மகிழ்ச்சி கொழுக்கு தந்தை மகன் தூயாவியம் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு தங்குவதாக. சென்று வாழ்ந்த திருப்படை நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.